பள்ளி பச்சை பச்சை எல்லாம் பச்சை ஊத்தும். மயில் பச்சை குயில் பச்சை எல்லாம் பச்சை. ஆமாடா சாமி. அட சாமி அங்கே குத்துறம் பாரி பச்சை இங்கே குத்துறம் பாரி பொன்னாடி பேர் ரங்கு. அங்கே குத்துறம் பாரி பச்சை இங்கே பச்சை பூச்சிடா வேற என்ன வேணும்? ஆஹா என் புள்ளிது நடச்சாங்க சின்ன ஊசிடா குழந்தது என் புள்ளிது மூடுகார ஊசி குத்தி குத்தி மொக்கையா போயிருக்கும். உன் புள்ள ஊசில குத்து ஏமா இருமா வந்து மருந்து வெத்தினதுல பட சாமி என் புள்ள மருந்து சாமி உன் புள்ள மருந்து. ஆமா சார். உன் மருந்து அட சாமி என் மருந்து காலியா காட்டல சாமி. உன் பொண்ணு மருந்து இருக்குது சாமி. உன் பொண்ணு மருந்து குத்துமா பச்சை பச்சைக்கு பத்தும். அட சாமி கடவுளே குத்துமா அவனுங்க சாமி பச்சை குத்துற சாமி. என்ன பச்சை குத்து பாருங்க. ஓ பாம்பு பச்சை பள்ளி பச்சை ஓனா பச்சை உடும்பு பச்சை காக்கா பச்சை நடி பச்சை நாய் பச்சை எல்லாம் பச்சை குத்துற சார். இந்த கொரல் பச்சை குத்துறீங்களா? ஓ குத்துற சார். நான் என்ன பாம்புல குத்தி இருக்கேன். வேற என்ன பச்சை உள்ள சார்? திருத்தணி போயிருக்கீங்க? திருத்தணி போயிருக்கேன் சார். மலை மேல கோலம் இருக்குது பாத்தியா? இருக்கு சார். மலை மேல கோலம். ஓ கோலம் சார். மலை மேல கோலம். ஏய் மலை மேல கோலம் இருக்கும். மலைக்கிய கோலம். ஆமா சார். முதல்ல அந்த கோலத்தை குத்தணும். கோலத்தை குத்தணுமா? ஓ கோலத்தை பச்சை குத்தணும். ஆமா. மண்ட நடுவுல மண்டபம் இருக்குது பாரு. கோலத்துல மண்டபம் இருக்குது. மண்டபம் குத்தணும். ஆமா. அந்த மண்டபம் நடுவுல கைப்பிடி நல்லா பிடிச்சுக்கோ. நம்ம ரெண்டு பேரும் இது மாதிரி இருக்கிற மாதிரி குத்து. ஆமாமா வச்சிருந்தே சாமி. வேற என்ன பச்சை சொல்ற சாமி. அதே குத்துமா காசு வேணுமா? அகட்ட சாமி. காசு வேணுமா? ஓ பத்திர சாமி. ஏய் காசுமா எல்லாம் சாமி. நடுவுல கொடுப்பானா கொடுக்க மாட்டேன். இருந்தா தானே எடுக்கிறதுக்காகல. ஓ பச்சை குத்துற சாமி பணம் சாமி. 9 ரூபாய் நோட்டுக்கு செலவுதா? 9 ரூபாய் நோட்டா? ஏம்பா உனக்கு என்ன வயசா? என்ன வயசா? 70 இருக்குமா? 75 இருக்குமா? ஒரு 17 18 தம்பி தம்பிமா 20 தாமா. 9 ரூபாய் நோட்டு என்ன பாத்துக்கிறியா? 9 ரூபாய் நோட்டு ஏதா ஆண்டியா 100 ரூபாய் நோட்டு 500 நோட்டு பார்த்து 9 ரூபாய் நோட்டு பாத்துக்கிறியா? கணக்கு பாத்துக்கா இவனுக்கு பாரு தூரம் முடிச்சாங்க. ஆண்ட சாமியா அதனால அங்க கூட்டு குடும்ப பொண்ணுங்களா இருக்கிற சாமியோ அஸ்தினாபுரம் போகலாமா? தள்ளி நிக்க சொல்றேன். அவரே நாத்தடிக்கும் அழகு கொஞ்சம் கம்மியா இருப்பான். சாமியா வந்திருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் அவங்க வந்து பணக்காரு பார்த்து நாங்க வாயாடி மரியாதை குத்து மரியாதை சரிடா சார். கோயில வேற வச்சாங்களா சார்? ஆமா ஆமா வேற வைக்கிற வர சொல்லிக்கிறாம்மா. என்ன கை ஒன்று எடுக்கிற சாமினியா சார்? ஓது பேக்கற சாமி. இதுல வருவே உள்ள பழம் சொல்லுங்க. ஓ தாயே எனக்கு தெரியாது எப்படி செஞ்சு அவ என்னமோ சொல்ற. ஓ தாயே ஏண்டா ஏண்டா கொரப்பேன் எவ்வளவு அழகா
என்ன அழகு என்ன அழகு ஏண்டா ராஜ்யத்துல வாழணும் நம்மளோட அழகுல கொஞ்சம் கம்மியா இருப்பான்னு பார்த்தா என்ன அழகு என்ன அழகு இவ்வளவு பேர் பொறுப்பு யாரு நம்புவாங்க அவருடைய பாரியர்களுடைய ரஜினிக்கு மேல அழகா இருக்கிறீங்க தாயம்மா நாடு ஜோடி போடுறேன் பருப்பி துண்டிய நோய பருப்பி துண்ட என் நாடு கேட்டு போறீங்க என் போர் கேட்டு போறீங்க தாயே அடி என் நாடு முதல்ல அந்த கைலகிரி மலைநாட்டில் எப்படி வாயிறாங்க கைலகிரி ஐயா தாயே அடிச்சல்லாரி மலையனாடி இவங்க நாட்டுல செல் என்பதே கிடையாது. ஏன் மலை இல்ல, எல்லாம் வட்ட பாறை. வட்ட பாறை மேல போயிட்டு செல்லு எழுது. நம்ம நாட்டுல ஒரே ஒரு குச்சி ஏமாந்து படுத்துட்டு போகுது 2 ஹவர் அப்படியே ஒரு செல்லு. சரியம்மா எங்க தங்கி வாழறீங்க எப்படி வாழறீங்க நீங்க எப்படிலாம் வாழறீங்க எங்க தங்கி இருக்கீங்க அப்படி சொல்லுங்க. எங்க நாட்டுல செல்லே அடிக்காது. அப்படியே நாங்க எப்படி வாழறோம் எப்படிலாம் வாழறீங்க எங்க நாட்டுல அடி தாயே அடி கல்மையார நெல்விலையும்
கல் மேல நெல் வெளியே ஏண்டா மொத்தம் மலை இல்லையா பாரு. பாறை இல்லையா ஆமா. அந்த பாறை மேல மண் ஏத்தாந்து ஏண்டா கல்மணி எப்படி இல்லைன்னு கேட்கணும். ஆமா. கேட்டு கேட்டு போல ஆமா இப்படி வாங்க என் மேல கை வைக்கிறாங்க. அம்மா எனக்கு பரபாசு அரபாசு ஆமா. சாமி உங்கள் பாசு எங்க வாயில் நுழையாதா தெரியாது. எங்க பாசு வாய்களை கூடாதா சாரு கூடாது எங்க பாசை இவளுக்கு வாயில நுழையாது சொல்லுங்க கல்வியான நெல்வி அது நெல்சம் மாதிரி எப்படி நெல்லில் ஓ நாங்க வாயிற நாடு கல்பார் ஆமா அந்த பாரு மொத்த பாறை பாரு ஏதுடா? அந்த பாரு மேல நான் இல்ல. மணல கொட்டி நாங்க மொழி வச்சோம்னா காணாம விதை வச்ச மட்டும். மொழி விதையே ஆமா அதாடி சொல்லி போட்டேன் விதை வச்சு சரி அந்த சாமி அது மட்டும் இல்ல. அது எது கல் மது கல் அப்படியே அடி அடி கண்டத்தில் கருப்புடையோ கருப்புடைய எங்களாடி அப்படியே கைலாய நாதனாக வைத்து இருக்கிறாரு அண்ணா கணக்கு கருப்பு யாருக்கு இருக்குது எனக்கு தான் இருக்குது சிவபெருமான் உடனே கிட்ட. கருப்புடி பாய். ஏன் கட்டுல போய் சொல்றேன்? நான் அந்த காட்சி எப்படி வாய வரும் எப்படி வாழ்க்கை வாயன்னு சொல்லணும். அடி தாயே காத்தருமா கொம்பை வெட்டி காத்தருமா கொம்பை வெட்டி ஒட்டிவர சாய்ப்போம் நாங்கள் கவரிமான் மயிலாடுக்கு காத்தருமை கொம்பை வெட்டி மோட்டோடம் சாய்க்கு தவறினால் என்ன பின்னதா இது எப்படிக்கா சாத்தியமாவும் சரி தவறிமான் எடுத்து ஜெனரேட்டர் ஆக்குறீங்க ஓ சொல்லி போடுறேன் சார் வேற என்ன போடுவீங்க காத்திரமை கொம்பு வெட்டி வெட்டி, மூட்டு வள சாய்த்து சாய்த்து, கபடி ஒரு மயிலடித்து மயிலடித்து, ஜன்னல் பண்ணுவோம் எதுக்கு போறீங்க ஓ சாமியோ அது வருது. சரி நாங்க அதுக்கு மேல என்ன மழை பண்ணுவோம் வந்த ஒழுங்கு என்ன பண்றது நாங்களாவா தகை ஓடிச்சு தாவரத்துக்குள்ளருக்கும் தனிக்குறவன் ஆகும் அப்படியா? அப்படியம்மா இவ்வளவு சந்தேகமா இருக்கு. பாரதி அக்கா, இது குறி இருக்குது. அம்மா உன்னுடைய ஊரில் பேச உரைக்கு சொல்லும்போது மழுதி உச்சினை கவலை இருக்கிறது உச்சிக்கு நேரம் கவனி சொல்லுகின்றது அதன் பரவாயில்ல நல்லதா கட்டுதா ஓ கபடி தொடர விஷயம் நல்லதா கண்டாங்க ஆமா, அதோட விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும் சாமி. அடி தாயே அடி தலை துயரகி புரியாது தாயே ஆமா, என்ன வரப்போகுது என்ன வரப்போகுது? உனக்கு தாளாராதே செல்ல
தலைமுறை கவனி சொன்னா எல்லாம் தொட்டு பாருடா வெந்து சாகாது அழகாத செல்வம் வந்து செல்வம் இப்ப இருக்கிற ஏய் இப்ப இருக்கிற செல்வம் பத்தாதுக்கு அக்கா, தவறாத செல்வம் வந்து தலைக்கு மேல கவனம் சொன்னா தலைராதி செல்வம் வந்து சேரும். சேர்த்தோம். பாட்டுமே வெட்டி இடமா இல்ல. பொருளே சேரும் இடமிருந்து சேரும் ஆமா. இருக்காது எக்கா போய். இறக்கப்பட்டவன் வேலை செய்யாம கூட இருந்தா கூட பணம் கையில் வச்சுட்டே இருப்பான். இல்லாதவன் வருஷம் 360 நாள் கூட உழைக்கட்டும். ஆமா அவன் தலையெடுத்து ஏங்க, வர செல்வம் வந்துட்டே இருக்குது. வைக்கிறதுக்கு இடமா இல்ல. ஆட வேண்டிய இடம் இருக்குது. வச்சுக்கிட்டா, வாட. ஐயா கவலை ஒரு மார்க்கினாவில் கவிதையை துடித்தார். மலையில் உள்ள கவிதையை துடிக்கின்றது. அதில் உள்ள பலாபலன் கட்டளை. அடி தாயே அடி மார்பிக்கு நேராகவே கொண்டாரமாரியே அடி கொண்டாரமாரியே அடி தாயே உங்களுக்கு மாலை போல செல்வேன் மாலை போல செல்வேன் ஒரு மாலை போல செல்வேன் மாடுக்கு கவனிச்சோம் மலை போல செல்வங்கள் வரட்டுங்க, வந்து வரட்டுங்க, வரட்டுங்க, காலே. ஏய், சந்தோஷம். வரட்டுங்க. மலைப்போல துணைகள் வந்து சேரும் ஆமா. ஏன் பெண்களுக்கு பெண்களுக்கு இது கொஞ்சமும் கொடுத்தால் அதன் பலாபலம் நீ மகிழ்வுற்று. அம்மா தாயே, என்ன கேட்டு போற பெண்களுக்கு இருப்புது கேட்டு கொள்ள இதை கொஞ்சமும் அடி துணிக்க. பெண்களுக்கு பக்கமோ தரமாரியே, தரமாரியே. பெண்களுக்கு இருப்பது துணிந்தா. அது என்ன பண்ண தெரியுமா? அந்த பால ராமா ரகுவி நமக்கு பிள்ளைச்சல் வரப்போதாவே. ஐயோ ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு தெரியுமா? அக்கா, நமக்கு புள்ள பிறக்க போகுதா? புள்ளையா? இல்ல. ஏமா அப்படியே என்பதால் தேசத்தை ஆள்வதற்கு ஆமா. ஒரு மகன் இருக்கின்றான். ஆமா ஒரு புள்ள ஒரு பொண்ணு இருக்கு. டேய், நமக்கு புள்ள பிறக்க போகுதுடா. போகட்டும். நம்மளுக்கு நான் வாடா, நான் சொல்ல போறோம். இல்ல ஆ. நம்ம சூத்துல குறவா டேய். சகத்துல குறவா டேய், நான் தேடி தெரிந்து வைக்கிறேன். நான் தேடி தெரிந்து வைக்கிறேன். வேற என்ன? சொத்துல குறைவான்னு கேளு. சொத்துல குறவா டேய், இருக்காதே சொல்றாங்க நேகத்துல குறவா நம்மளுக்கு இன்னத்துல குறவா அதுல குறைவா இருக்கிறோம் நாங்க. பிள்ளை தானே பிறக்க போகுது. எனக்கு குறவன்ட்டு 100 வாட்டி சொல்லி சொல்லி காசு. போயப்பா. புரியா டேய், எப்படியா கூப்பிடுறாங்க? புரியா டேய்! ஒன்னினமா இவைகிறா ஆமா. ஒன்னினமா போறகட்டுமே, போறகட்டும். ஏமா புட்ரி புட்ரி வயசா அவளுக்கு ஏற்கனவே லோ பிபி என்னடா, அவ போய் யாரோ வச்சு நாடி புடிச்சு பாரு நாடி புடிச்சு பாரு உங்களுக்கு எதனா இருக்குதா இல்லையாமா உங்க இருந்து கமிஷன் வருதா இதுல இருந்து இதுல பாரு
பாருடா ஏய் ஒண்ணும் புரியல. ஒரு ஜாயிண்ட் போடுறான் கொக்கி வச்சிட்டு போறேன் எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு ஆதி வந்தா மாங்காய் சாப்பிட போல இருக்குமாக்கா சாப்பிடுறியா மட்டும் சாப்பிடல அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பிடிக்காதுடா இந்த பருப்பு பாயசம் வச்சிருந்தாங்க ஆமா சாப்பிடுவீங்க ஊத்திட்டு 4 நாளைக்கு நம்மளுக்கு இல்ல ஒரு புள்ள என்னமா டேய் ஒரு டசன் பொறுக்கட்டும் ஆமா. பொறுக்கட்டும் டேய் பாரு நான் சொல்ல போற ஏய் சொத்து இல்லையா சொகை இல்லையா சாப்பாடு இல்லையா உடுத்த துணி இல்லையா டேய் ஏய் வாய் நடவே வராதுடா குழந்தை பொறுத்து வரது வாடா சொல்றது பெத்து நான் ஆமா தக்னகுமாரன் ஆமா இவ 2 நாள் நான் குழந்தை பெத்துக்கிறேன்னு சொன்னேன் எனக்கு வெக்கத்தை பாரு அவளுக்கு பேக தூக்குற வயசுல உனக்கு வயது 12 சின்ன வச்சுக்க ஏய் எல்லாத்தையுமே பொறுக்கும் ஐயோ எப்படி எப்படி இந்த பண்ணி வருவா எங்க மச்சன மாதிரி பிறக்கட்டும் சரி குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி பிறந்திருக்கு சொல்றேன் அப்படி பொறுக்காது இல்ல எங்க மாமனார் மாதிரி கூட பிறக்கட்டும் அப்படி பொறுக்காதுமா என்னட்டுதாமா வேலைக்கார போய் உன் மாதிரி குழந்தை வந்தா ஊர் உலகத்துல என்னடா சொல்லுவாங்க இல்லமா அடிக்காது ஏன் என்னாட்டு பொறுக்குதுன்னு சொல்றியா உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் தேசிய சேரல போறாங்க காட்டுக்கு வேட்டைக்கு போறாங்க ஒரு வீட்டுக்கு தங்குறாங்களா இல்லடா நீ கர்ப்பம் வந்து நேர கேட்டுக்கு வந்தா யார் மூஞ்ச பாக்குற உன் மூஞ்சி தான் பாக்குறோம் தான் பாரு என் மூஞ்சி தானே பாக்குறேன் என் மூஞ்ச பார்த்து குழந்தை என்னாட்டுமே பிறந்து பரவாயில்ல நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடா இது மாதிரி பறக்கட்டும் சயின்டிஸ்டா இருக்க வேண்டிய ஆள் நீ எங்க வீட்டுக்கார ஒத்துக்கவே மாட்டாரு விநாயகன் பேரு இனிஷியல் போடுன்னு சொல்லுவாரு அதுல ஐயோ அது அப்படி அதுக்குள்ள ஒத்துக்க மாட்டீங்களே இப்பயே உனக்கு 1க்கு 2 2க்கு 3 இருக்குது ஆமா பார்த்தா தகாசி வரை கட்டி வச்சுக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் நான் சொன்னதை கேட்பாரு டேய் பார்த்தா சித்தி பொண்ணு கல்யாணம் பண்ணுகிறான் கல்யாணம் பண்ணிய சித்தி பொண்ணா பேரம் போட தேய்ச்சிக்க இல்ல இல்ல சத்தியம் பண்றா கதை பேசுவோம் தள்ளி போட்டு